அதுக்கப்புறம் வந்து நீ வந்து இன்னொரு ஒரு விஷயத்தையும் வந்து நீ எடுத்துட்டு வந்திருந்த. என்னன்னா, இன்னொரு தீர்மானத்தையும் நீ எடுத்துட்டு வந்திருந்த. அது என்னன்னா, இந்த கர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த சாபம் அப்படின்றது இருக்கு இல்லையா? சாபம் அப்படின்றது வந்து தேவையற்ற ஒண்ணு. முதல்ல வந்து நெறைய நாலேட்ஜ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஞானிகளா இருக்கக்கூடிய அந்த ரிஷிகளுக்கு வந்து அது ஒரு ஆயுதமா தேவைப்பட்டது. இந்த செலஸ்டியல் ரியல்ம்ஸ்ல அப்புறம் இந்த பூமியில வந்து ஒரு கரெக்ட்டான ஒரு சரியான ஒரு நியாயமான விஷயங்கள் நடக்கிறதுக்காக அது வந்து உதவியா தேவைப்பட்டது. ஆனா, இனி வரும் காலத்துல வந்து அது தேவைப்படாது அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ அந்த அந்த சாபம் அப்படின்ற அந்த பவர் வந்து நீ வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காகவும் நீ வந்து ஏற்கனவே வந்து அத தீர்மானம் பண்ணிட்டு வந்திருக்க. அது ஒரு சபதம் எடுத்து வந்திருக்க. ஸோ அது வந்து நீயே அத அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்டர்கோ பண்ணாதான், உனக்கே அது மாரி ஒரு சூழல் ஏற்பட்டா தான் நீ வந்து இத வந்து இந்த ப்ராமிஸ நீ வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அதுக்காகவும் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஆக மொத்தம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஏற்கனவே ரிஷி பிரிகு அவங்களுடைய அ ஸ் அ ரிஷி ரிஷி பிரிகு அவங்களுடைய சாபத்தின் காரணமா நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம, அடுத்து வந்து ஒரு காட்டு வ காட்டுல வாழுற அந்த உயிரினங்கள காட்ட வந்து ஒரு பராமரிக்கிறதுக்காக, அதுல இருக்கிற ஒரு உயிரினங்களுக்கு பாதுகாப்பு குடுக்கறதுக்காக, அதுக்காகவும், அதுக்கப்புறம் 3வது என்ன சொல்றாங்க, உன்னுடைய பிள்ளைகளுக்கும் அந்த கல்விலாம் வந்து சேரணும் அப்படின்றதுக்காகவும், 4வதா வந்து இந்த சாபனை இருக்கு இல்லையா? இந்த சபிக்கிற அந்த பவர் இருக்கு இல்லையா? சபிக்கிற ஒரு பவர். ஸோ அதுவும் வந்து எடுத்துக்கிறதுக்காக. ஸோ இது 4 விஷயங்கள். ஸோ இவ்ளோ பெரிய பெரிய விஷயங்களுக்காக தான் இந்த ஒரு பிரிவு அப்படின்றது நடக்குது. இதுதான் உன்னுடைய பர்ப்பஸ் அப்படின்றத சொல்றாங்க. அது மூலமா தான் வந்து இனி வரும் மனித குலத்துக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்டிஸ் வழங்குறதுக்காக, அதாவது ஒரு தீர்ப்பு, ஒரு நியாயம் வழங்குறதுக்காக வந்து ஸ்ரீராமர் வந்து பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து செட் பண்ணுவாரு. பல ஸ்தாபனங்கள், பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவர் செட் பண்ணுவாரு. நேர்மையா, நியாயமா நியாயங்கள் கிடைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து இந்த லா இருக்கு இல்லையா? அந்த ஹியூமன் கரெக்ட்டா வந்து ஹியூமன் சொசைட்டி அதாவது மனித சமூகம் வந்து நியாயத்தின்படி நடக்கிறதுக்கு இதுக்கு பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துரும் நியாயத்த வழங்குறதுக்காக. இனி வந்து இந்த சாபம் அப்படின்ற ஒண்ணு வந்து சபிக்கிற அந்த கோவத்தினால் சபிக்கிற ஒண்ணு தேவைப்படாது. அது வந்து ஒரு தடையாக தான் இருக்கும். அதனால அது தேவைப்படாது அப்படின்றத சொல்றாங்க. அ இப்ப வந்து நீயும் ஸ்ரீராமரும் வந்து இலங்கையில ஒரு பிரிந்து இருந்தது வந்து, அது வந்து உன்னுடைய விருப்பத்தின் பேர்ல நடந்தது. ஆனா இப்போ நீ இருக்கிறது வந்து ஏற்கனவே நீங்க தீர்மானம் பண்ணது தான் இது கூட அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்போ உங்களுடைய குழந்தைகளும் இதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றதுனால, இது வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டமான, பெயின்ஃபுல்லானது தான் இருக்கும். ஏதோ இது சபிக்கப்பட்டதுனால அப்படின்றதுனால, அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்பொழுது சீதா மாதா சொல்றாங்க, "நான் வந்து இந்த விஷயத்த வந்து எப்படி ராமர் கிட்ட சொல்ல முடியும்? நான் வந்து இப்ப இப்படி பிரிஞ்சு மறுபடியும் எங்களுக்குள்ள பிரிவு ஏற்பட போகுது அப்படின்றத எப்படி நான் சொல்ல முடியும்? எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலையே" அப்படின்னு நான் யோசிக்கும்பொழுது, அப்போ வந்து அருந்ததி மாதா சொல்றாங்க, வசிஷ்டர் வந்து அவர் கூடயே இருக்காரு. இப்ப வந்து அவர் கிளம்பி போயிட்டாரு. ஏற்கனவே ஆல்ரெடி கிளம்பிட்டாரு. அதனால அவரு விடிகாலையிலே கிளம்பி போயிட்டாரு. இப்ப அவரு வந்து ராமருக்குள்ள வந்து அந்த பழைய நினைவுகள கொண்டு வருவார் அப்படின்னு. சோ பாத்தீங்கன்னா, இங்க இவங்க எல்லாம் வந்து தேவர்கள் வந்து மனித பிறவியா எடுத்து இந்த பூமிக்கு வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுடைய நிலைமைய பாருங்க. அவங்க இந்த பூமிக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா மெமரீஸும் அவங்களுக்குள்ள போயிடுது இல்லையா? எல்லா நினைவுகளும் போயிடுது. ஆனா, இதுல ஒரு ஊர்ஜிதமா நமக்கு என்ன தெரியுதுன்னா, எத்தனையோ முற்பிறவிகள் காரணமா தான் நம்ம இப்போ இந்த பிறவி எடுத்துட்டு, இந்த விஷயம் நமக்குள்ள இப்ப இந்த வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து நம்மளுடைய முற்பிறவி தான் காரணம். நம்ம நெறைய விஷயங்கள் நம்ம வந்து ஆ ஆசைப்பட்டு வந்திருப்போம். முற்பிறவில. அது இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா, மண்டோதரி அவங்களோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டாலும், ஆம் அ அவங்க வந்து எப்படி திருமணம் ஆகாத இருந்து, அடுத்து நான் வந்து அப்படிலாம் திருமணம் ஆனா, எப்படி நான் ஃபெய்த்ஃபுல்லா ஒரு மனைவியா இருப்பேன் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். ஸோ இது சாபத்தின் தொடர்ச்சியா இருக்கட்டும், சுய விருப்பமா இருக்கட்டும், இல்ல ஏதாவது கட்டாயமா இருக்கட்டும். ஸோ எப்படி இருந்தாலும், அதுதான் வந்து அடுத்தடுத்த ஜென்மத்தில நம்மளுடைய எதார்த்தமா மாறுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம பாவங்கள் செய்திருந்தாலும், நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறாத விருப்பங்களா இருந்தாலும், இது போல எதுவா இருந்தாலும் அது வருது அப்படின்றது தெரிஞ்சு, அந்த புரிதல் நமக்கு வந்து ஆழமா இருக்கணும். அப்பதான் நம்ம லைஃப்ல வர சேலஞ்சஸ வந்து நம்ம வந்து ஏத்துக்கிறதுக்கு அந்த பக்குவப்படுவோம் இல்லையா? ஸோ அது நம்ம இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது. ஸோ இப்ப வந்து ரிஷி வசிஷ்டர் வந்து ராமர் கிட்ட அந்த ஏன்னா இது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மில்லியன்
அப்படின்னா மில்லேனியம்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சாபம், அந்த விஷயம். சோ அது உடனே இப்ப நடந்த விஷயங்கள் தான் பரவால்ல நினைவுல இருக்கும். இத்தனை யுகங்களுக்கு முன்னாடி, அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்றதுனால, அந்த நினைவுகள வந்து ரிஷி வசிஷ்டர் வந்து ராமருக்குள்ள அத வந்து புதுப்பிக்கிறாரு அப்படின்றத வந்து சொல்றாங்க. அருந்ததி மாதா சொல்றாங்க. சோ என்னன்னா, ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட்ன்னு சொல்றோம் இல்லையா? ஒரு செயல் அதோடைய விளைவு. இது வந்து நிறைவேறுறதுக்கு வந்து பல வருஷங்கள், எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்கள், நூற்றுக்கணக்கான வருஷங்களும் ஆகலாம். அடுத்த பிறவியே உடனே கூட ஆகலாம். அது வந்து தீர்மானிக்க வேண்டிய அந்த பொறுப்பு வந்து பிரபஞ்சத்தோடையது. இந்த நட்சத்திரங்கள் இது எல்லாம் சேர்ந்து நம்மளோட ஹையர் மாஸ்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் அத வந்து செய்றாங்க அப்படின்றத வந்து இது மூலமா நமக்கு தெரியுது. அ அடுத்து வந்து அவங்க 2 பேரும் சொல்றாங்க, சீதா மாதா கிட்ட, "உனக்கு இன்னும் நெறைய இங்க வந்து செய்றதுக்கான வேலைகள் இருக்குது. இது வந்து இந்த காட்டுக்கு நீ செய்ய வேண்டிய பல விஷயங்கள். காடுகள் வந்து இனி எதிர்காலத்துல வந்து ரொம்ப அழிக்கப்படும். ஒரு கட்டத்துல வந்து காடே வந்து காணாமல் போகறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ பூமியே வந்து மலட்டுத்தன்மை ஆயிடும். அது அந்த அந்த அளவுக்கு கூட மனிதர்கள் வந்து செயல்படுறதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா, இப்ப நெறைய கோள்கள்ல நம்ம பார்த்தோம்னா, நெறைய பிளானட்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா, அதுல உயிரினங்களே இல்ல. உயிரினங்கள் வாழத்தக்க ஒரு பூமியா அது இல்ல அப்படின்ற ஒரு இடமா இல்ல. அப்படின்றத வந்து நம்ம விஞ்ஞான ஆராய்ச்சிகள் கூட சொல்லுது. நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். ஆனா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது போல பல பிளானட்ஸ் வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏற்கனவே முந்தைய காலத்துல அதுல வந்து உயிரினங்கள் வசித்ததாகும். அது அவங்களுடைய தவறான ஒரு போக்குனால தான் அந்த அந்த முழு இடமே வந்து பேரன் ஆயிடுச்சு. அதான் மலட்டுத்தன்மை உடையதாச்சு. எந்த ஒரு உயிரினங்களும் அங்க வந்து இருக்க முடியாத மாரி ஆயிடுச்சு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அதனால பூமியும் அதுபோல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாரி ஏற்படாம இருக்கணும் அப்படின்னா, உன்னுடைய வேலைய நீ வந்து இப்ப செய்தாகணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்போ மனிதர்கள் வந்து ஆக்சுவலா வந்து அசுரர்களுக்கும் மனிதர்களுக்கும் என்ன இப்போ வித்தியாசம் அப்படின்றது நம்ம இப்ப இந்த ஒரு வசனத்தின் மூலமா நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய நேரம். என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அசுரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு பிளானட் இருந்தாலும் அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுல இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸ் அதாவது எல்லா வளங்களையும் எடுத்து தானே உபயோகிச்சுக்குவாங்க. ஸோ, அத வந்து மத்த உயிரினங்களுக்கு தேவைப்படுமே அப்படின்னு கூட யோசிக்க மாட்டாங்க. அத வந்து முழுக்க முழுக்க அவங்களுடையதா நினைச்சு அவங்க வந்து எல்லாத்தையும் அத வந்து ஒரு நன்றி உணர்ச்சி கூட இல்லாம அத வந்து முழுக்க பாழாக்கிடுவாங்க அப்படின்றது சொல்றாங்க. சோ இப்ப நம்ம செய்துட்டு இருக்கிறதும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே. ஏதாவது ஒரு இயற்கை வளங்கள நம்ம வந்து ஒரு நன்றி உணர்வோட யோசிக்கிறோமா? இல்ல இதுல வந்து நம்ம மட்டுமே இல்ல, மனிதர்கள் மட்டுமே இல்ல, மத்த உயிரினங்களும் இருக்கு அப்படின்றத நம்ம எப்பயாவது யோசிச்சிருக்கோமா? சோ அதுதான் வந்து அசுரர்கள பத்தி அவங்க சொல்றாங்க. ஆனா நம்மளே வந்து ஒரு செல்ஃபிஷ்ஷா அவ்ளோ ஒரு செல்ஃபிஷ்ஷா ஆயிட்டோம். சுயநலமா ஆயிட்டோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இல்லையா? ஓகே. சோ இப்ப வந்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனிதர்களுக்குள்ள அதாவது மனித மனதுக்குள்ள ஒரு காட் காடுக்கான ஒரு அன்ப நீ வந்து கொண்டு வரணும். அதாவது நதிகளுக்கு அவங்களுக்கு மனசுல வந்து ஒரு அன்பு ஏற்படணும், உதிக்கணும். காடுகள் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு அன்பு வரணும். மலைகள் இயற்கையை நோக்கி அவங்களுக்கு வந்து மனிதர்களுடைய மனதுல வந்து இயற்கையை சார்ந்த ஒரு அன்பு வரணும். அத அழிக்கணும் அப்படின்ற ஒரு முற்படாமல் அவங்களுக்கு வந்து இந்த மேல ஒரு அன்பு வரணும். அத வந்து புரொடெக்ட் பண்ணணும். நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுதான் எல்லா உயிரினங்களுக்கும், மனிதர்களுக்கும் உகந்தது அப்படின்றத தெரிஞ்சு அவங்க வந்து அவங்க அன்புடன் அத நோக்கி செல்லணும் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப வந்து எப்படின்னா, ராமர் வந்து ராவணர வந்து ரிலீஸ் பண்ணும்பொழுது, அவர வந்து இந்த உடல்ல இருந்து அவருக்கு மோட்சம் அளிக்கும்போது, அதாவது வெளியேற்றும்போது அவரோட உயிர வந்து பறிக்கும்பொழுது, அத வந்து ஒரு பழிவாங்கும் நோக்கத்தோட பண்ணல. என்னுடைய மனைவிய வந்து நீ இப்படி பண்ண, இல்ல என்ன வந்து நீ இவ்ளோ துன்புறுத்தியிருக்க, அதனால உன்ன வந்து நான் அழிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்துல பண்ணல. இல்லையா? நம்ம பார்த்தோம். சீதா மாதா அப்போ வந்து மெடிடேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கூட, அவங்க மனசுலயும் அந்த அன்பு வந்து அப்படியே பூரிப்பா அப்படியே வந்து ஒரு பெருங்கடல் மாரி அப்படியே வந்திருக்கு. சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயும் அந்த அன்பு பரவுறத வந்து அவங்களால பார்க்க முடிஞ்சுது. சோ அது என்னன்னா, அன்பு காரணமாக தான் இவங்க வந்து இந்த ஒரு பிறவியில இவ்ளோ தப்புக்கள் பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க வந்து இன்னும் உயரிய நிலைகள் போணும். உயர்ந்த நிலைகளுக்கு போணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல தான் வந்து ஸ்ரீராமர் கூட அவருடைய அந்த ராவணரோட உயிர எடுத்தார் இல்லையா? சோ அந்த மாரி சீதா மாதா கிட்ட வந்து அந்த ரிஷிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பெண் ரிஷிகள், "இந்த பூமி மாதா வந்து நீ வந்து புரொடெக்ட் பண்ணணும். சோ அதோடைய இம்பார்ட்டன்ஸ் உனக்கு தான் தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அ இது பூமி மாதா வந்து நல்லா இருந்தா தான், இந்த பிரபஞ்சமே வந்து ஒட்டுமொத்த பிரபஞ்சமே வந்து அது
சமநிலையில இருக்கிறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றாங்க. ஸோ இந்த பிரபஞ்சத்துல பார்த்தீங்கன்னா, எல்லா கோள்களும், எல்லா நட்சத்திரங்களும் வந்து ஒரு கரெக்ட்டா ஒரு சமநிலையில இயங்கிட்டு இருக்குது. அதுல ஒண்ணு கூட வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும், சமநிலையின்மை ஏற்பட்டாலும், அது வந்து இந்த பிரபஞ்சத்துல எங்கேயுமே அது வந்து எந்த இடத்துலயுமே அது வந்து அதோடைய பாதிப்பு, அதோட பிரதிபலிப்பு இருக்கும் அப்படின்றத நம்ம உணரலாம். அது எப்படி அப்படின்னா, நம்ம உடல்ல வந்து ஏதோ ஒரு உறுப்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டது அப்படின்னா, அந்த ஒட்டுமொத்த உடலுமே தான் அதனால பாதிக்கப்படுது. மத்த உறுப்புகளும் அதை சார்ந்து இருக்கு இல்லையா? அதே போல தான் வந்து இந்த பிரபஞ்சமும் இயங்குது. அதுல இருக்கிற கோள்கள், நட்சத்திரங்களும் இயங்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து ஒட்டுமொத்த எதிர்காலம், மனிதருக்குள்ள எதிர்காலம் வந்து உன்னுடைய வேலைய பொறுத்து தான் இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. பூமி மாதாவுடைய வலிய, வேதனைய உன்ன தவிர வேற யாரால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால பூமி தாய்க்கு இந்த மனிதர்களோட மனசுல ஒரு அன்ப வந்து எழுப்ப வேண்டியது, அத தோற்றுவிக்க வேண்டியது உன்னுடைய வேலை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தடவ அது வந்து அவங்க மனசுல வந்து அந்த தோன்றுச்சு அப்படின்னா, அது இனி வரும் எதிர்கால சந்ததிகள் அது வந்து அதே போல இருப்பாங்க. அதுல வந்து மாற்றம் ஏற்படாது. அத பண்ண வேண்டியது உன்னோட வேலை. அதுதான் உன்னுடைய பர்ப்பஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் கேட்ட உடனே சீதா மாதாக்கு இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. இப்ப இப்ப வந்து நமக்கு ஏதாவது வாழ்க்கையில குழப்பங்கள் ஏற்பட்டதுன்னா, நம்ம வந்து ஒரு நண்பர்களோ யாரையோ ஒருத்தர நாடுறோம். ஆனா பழங்காலத்துலலாம் வந்து இது போல மகான்கள், இது போல ஞானிகள் இருப்பாங்க நெறைய பேரு. யார் ஒருத்தருக்கு ராஜாக்கே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும், பொதுமக்களுக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும், அவங்க வந்து இது போல ஆலோசனைகள் பெற்று தன்னைத்தானே தெளிவுபடுத்திக்குவாங்க. ஏன்னா இந்த ஞானிகள் வந்து ஒரு அ 3ஆம் கண் விழிப்படைந்த ஒரு ஞானிகள் தன்னுடைய பிரச்சனைகளும் இல்லாம, அது உலகத்துல இருக்கிற மத்தவர்களுடைய அ பிரச்சனைகளுக்கு என்ன காரணம், மூல காரணம் என்ன? அத எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற அத ஒரு அ அந்த ஒரு ஞானம் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. இப்போ அ அதே டைம்ல இவங்க பேசிட்டே இருக்கும்போது, இப்போ வந்து ஸ்ரீராமர் வந்து வர்றாரு இங்க. ரிஷி வசிஷ்டரோட சேர்ந்து அவரு வந்து ஒரு குதிரை வண்டியில இங்க ஆசிரமத்துக்கு வராரு. ஏன்னா வந்து ஆல்ரெடி ரிஷி வசிஷ்டர் போயிருந்தார் இல்லையா? அவர்கிட்ட எல்லாத்தையும் நினைவுகள சொல்லி, சீதா மாதா வந்து எங்களுடைய ஆசிரமத்தில தான் இருக்காங்க. நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு வராங்க. ஸோ அதனால வந்து அவரு வந்து 2 பேரும் சேர்ந்து இந்த ஆசிரமத்துடைய நுழைவாயிலுக்கு வராங்க. அதுக்கப்புறம் வந்து அ ஸ் சீதா மாதாவும், ஸ்ரீராமரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கும் பொழுது, அ அவங்கள வந்து அணைச்சபடி வந்து ஸ்ரீராமர் சொல்றாரு. சீதா நம்ம வந்து ஸ்ரீலங்காக்கு அதாவது இலங்கைக்கு நீ போகும்பொழுது நமக்கு இருந்த அந்த ஒரு பிணைப்பு வந்து துண்டிக்கப்பட்டது. ஆனா, இப்போ அது நடக்காது. இனி எந்த ஒரு சக்திக்கும் அந்த ஒரு பவர் கிடையாது. நமக்குள்ள இருக்கிற அந்த ஒற்றுமைய, நமக்குள்ள இருக்க அந்த பிணைப்ப வந்து உடைக்கக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நான் உன்னை எப்பவுமே விட மாட்டேன். நீயும் என்னை விட்டு போக மாட்ட. நானும் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து இப்போ சீதா மாதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கிட்ட சொல்றாங்க. ஆனா வந்து இந்த மனித உருவத்துல நம்ம பிறந்திருக்கும்போது, அதுக்குன்னு ஒரு டிஃபிகல்டீஸ் இருக்கு இல்லையா? அதுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு கஷ்டங்கள், ஒரு விஷயங்கள் இருக்கு. அதாவது இந்த மனித உடல் வந்து என்னுடைய அந்த மனித உடலானது உங்களுடைய உங்களுடைய நீங்க தொடுறதுக்காக ஏங்கிட்டு இருக்கும். அதாவது தொடு உணர்ச்சி அப்படின்றது தேவைப்படுது இல்லையா? ஸோ யாரோ ஒருத்தர் குழந்தைகள நம்ம வந்து ஒரு ஹக் பண்றோம், ஒரு கட்டி அணைக்கிறோம் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வந்து எவ்வளோ ஒரு சந்தோஷம், ஒரு அன்பு அப்படின்றது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அது மாரி இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு தொடு உணர்வு எங்க நம்ம உடலுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்றது சொல்றாங்க. அதேபோல வந்து உங்களுடைய கண்கள பார்க்கும் பொழுது, அதிலிருந்து வெளிப்படுற அந்த காதல், அந்த அன்பு அதுதான் வந்து என்னுடைய ட்ரூ செல்ஃப்க்கு நான் யார் அப்படின்றது என்ன உணர்த்துது. என்ன சரியான ஒரு நிலையில என்ன வச்சிருக்கிறதுக்கு உதவியா இருக்குது. அது 2த்தையும் நான் மிஸ் பண்ணுவேன்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ அப்ப வந்து ஸ்ரீராமர் சொல்றாரு, "நான் உனக்கு வந்து ப்ராமிஸ் பண்றேன். நீ வந்து நான் உன்ன தொடுறத வந்து உன்னால உணர முடியும்" அப்படின்றத சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து அ உனக்கு ஞாபகம் இருக்கா? இது வெறும் சாபம் மட்டும் கிடையாது. அத வந்து ரிஷி கியாதி இன்னும் கொஞ்சம் வீக் பண்ணிட்டாங்க. அந்த சாபன வந்து முழுமையா செயல்படாம அத வந்து கொஞ்சம் குறைச்சுட்டாங்க. அதனால நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர வந்து சேஜ் கியாதி கிட்ட வந்து அவங்க கிட்ட வந்து இங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசுறாங்க. ஒண்ணா உட்கார்ந்துக்கிறாங்க. உட்கார்ந்து பேசும்பொழுது இப்ப வந்து ஸ்ரீராமர் வந்து இந்த ரிஷி கியாதி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்றாங்க. "நாங்க வந்து உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டவங்க. நீங்க வந்து அந்த ஒரு நிலைமை அந்த ஒரு சாபனை அவர் குடுக்கும்பொழுது நீங்க அங்க இருந்ததால, உங்களுடைய தவ வலிமையின் காரணமா அந்த சாபத்தோடைய
பவர வந்து கொஞ்சம் குறைச்சிட்டீங்க. நீங்க வந்து எங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் தான் குடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது, ரிஷி கியாதி என்ன சொல்றாங்க, "அ பிரபு நான் வந்து அவங்க வந்து என்னோட பெண்ணா இருந்தாங்க. அப்போ மட்டும் இல்ல, இப்பவும் தான் என்னோட பெண்ணா நான் வந்து அவங்கள கருதுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுதே அவங்க கண்ல வந்து ஒரு கண்ணீர் வந்துருது. எப்பயுமே எந்த ஒரு தந்தையுமே வந்து தன்னுடைய மகளுக்கு இழைக்கக்கூடியாத ஒரு கொடுமைய வந்து இழைக்கக்கூடாத ஒரு கொடுமைய வந்து என்னுடைய கணவர் செய்திருக்காரு. அதனால இன்னும் கூட நான் அவர வந்து மன்னிக்கவே இல்ல. அவருடைய அந்த ஒரு செயலுக்காக இன்னும் கூட நான் அவர முழுமையா மன்னிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ வந்து சீதா மாதா சொல்றாங்க, எனக்கும் வந்து அந்த நேரத்துல வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. இந்த மாரி இவ்ளோ பெரிய விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும்பொழுது, நான் வந்து ஜஸ்ட் வந்து உசானா அம்மாவுடைய இறப்ப வந்து அப்படியே ஒரு ஸ்பெக்டேட்டர் மாதிரி, ஒரு பார்வையாளரா இருந்து நான் ஜஸ்ட் பார்த்துட்டே இருந்தேனே தவிர, நான் அத வந்து குறுக்கீடு பண்ணி இந்த மாரி நடக்கக்கூடாது அப்படின்றத வந்து நான் சொல்ல கிடையாது. அதனால அது வந்து என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிய நாங்க வந்து ஏத்துக்கல. எனக்கும் ஒரு பொறுப்பு இருந்தது இல்லையா அந்த இடத்துல. அத நான் ஏத்துக்காம சைலன்ட்டா நின்னுட்டே இருந்தேன். அது வந்து நான் பண்ண தப்பு கூட. அதனால கூட நான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இப்ப ஏத்துக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப வந்து நான் இப்ப ஸ்ரீராமர் சொல்றாரு, நானும் சீதையும் வந்து வனவாசத்துக்கு போகும்பொழுது, நாங்க வந்து ரிஷி பிருகுவோட ஆ அதாவது இவங்களுடைய கணவர் இருக்கார் இல்லையா? ரிஷி பிருகு. அவருடைய கியாதி மாதாவுடைய கணவர். ஸோ அதாவது சீதா மாதாவுடைய அப்பா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு பிறவி அப்பா. ஸோ அவருடைய குடில்லையும் நாங்க வந்து இருந்தோம். அவரோட ஆசிரமத்திலயும் இருந்தோம். ஸோ வந்து அப்ப நீங்க அங்க இல்ல அந்த ஆசிரமத்துல. ஆனா அவர் இருந்தாரு. அப்ப வந்து நாங்க வந்து பல அ அ அருமையான நாட்கள அவரோட ஆசிரமத்துல நாங்க கழிச்சோம். அவரு வந்து சீதாவ வந்து தன்னுடைய மகளா தான் இப்பவும் பாவிச்சு, அவர் வந்து அவ்ளோ அக்கறையோட ஒரு அப்பாவா வந்து அந்த ஒரு ஃபீல்ட்ல வந்து அவரு இப்ப கூட பார்த்தாரு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நல்ல ஒரு அந்யோன்யமா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அ எங்க 2 பேருக்குமே வந்து அந்த ஒரு சாபனையோட ஒரு சின்ன ஒரு வடு கூட கிடையாது. ஒரு ஞாபகமும் கிடையாது. நாங்க அத மறந்துட்டோம். இப்ப வந்து அவரே சொல்லியிருந்தாரு. ரிஷி பிரிகுவோ சொல்லியிருந்தாரு. என்னுடைய ஒரே ஒரு செயல் அத வந்து எனக்கு வந்து இத்தன வருடங்களா எனக்கு வந்து என்ன வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அதுலருந்து நான் வந்து தீர்மானம் பண்ணிட்டேன். இனிமேல் வந்து கோபத்தோட ஒரு சின்ன ஒரு துளி கூட எனக்கிட்ட வரக்கூடாதுன்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஸோ இத்தன வருஷங்களா அது வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு கோபம் கூட வந்தது கிடையாது. இனியும் வரப்போவதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஸோ அவர் வந்து முழுக்க முழுக்க திருந்திட்டாரு. அ இப்ப வந்து அவரு வந்து முக்திக்கு கரெக்ட்டா தயாரா இருக்காரு. ஆனா, அவரு முக்தி அடையறதுல வந்து ஒரு தடை இருக்குது. அது என்னன்னா, அவருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு கில்ட். நான் இப்படி தவறு செய்துட்டேனே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி அவர்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாம, நீங்களும் தான் அவர வந்து சேர்த்து தான் லிபரேட் பண்ண முடியும். அவருக்கு வந்து முக்தி அளிக்க முடியும். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ, ஆ நான் அது மட்டும் இல்லாம அவரு சாபம் குடுத்தாரு இல்லையா? அது நிறைவேறினாரு தான் அவருக்கு முக்தியும் அடையும். ஸோ, அவரு குடுத்த சாபமும் நிறைவேறணும். அவருக்குள்ள இருக்கிற அந்த குற்ற உணர்ச்சியும் போகணும். அதே நேரத்துல கியாதி இருக்காங்கல்ல, ரிஷி கியாதி இருக்காங்கல்ல, அவங்களும் அவங்க முழுமையா 100% மன்னிக்கணும். அப்போதான் இத வந்து அவர் முக்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகே. அதனால சீதா மாதாக்கு புரியுது. ஓகே. அதனால தான் நம்ம வந்து செய்றோம். பரவால்ல. நம்மளுடைய அப்பாவுக்கு நம்ம வந்து குடுத்த வாக்கு இருக்கு இல்லையா? நான் வந்து அத வந்து உங்களுக்கு அத அதுலருந்து விடுவிக்கிறேன். இந்த சாபத்துலருந்து விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா? நான் அத ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா? ஸோ அதுக்கான நேரம் தான் அப்படின்றத வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து இப்போ ஸ்ரீராமர் வந்து இவங்களுக்கு நல்லபடியா புரிய வைக்கிறார். அப்போ வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அந்த மாரி நடந்திருக்கு அப்படின்றத வந்து சொல்லி இவங்களுக்கு வந்து முக்தி குடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஆம். சோ இதுல வந்து ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது ஆக்சுவலா அந்த கர்ஸ்ல. இது வந்து ஹியூமனிட்டிக்கே வந்து மனித குலத்துக்கே ஒரு நன்மை பழிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதனால நீங்க வந்து அவர குற்றம் சொல்றத விட்டுருங்க. உங்க மனசுல வந்து கொஞ்சம் கூட அது மிச்சம் மீதி இருக்கிற அந்த விஷயங்கள நீங்க வந்து குற்றம் சொல்றத விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது வந்து எப்படி இருந்தாலும் ஒரு வழியா பூமிக்கு இந்த பிரபஞ்சத்துக்கே நல்ல ஒரு விஷயம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவரும் வந்து அந்த ரிஷி பிரிகுவும் வந்து உசானா மேல வச்சிருந்த அவருடைய பற்று அதுவும் வந்து முழுமையா கரையறதுக்கு அவருடைய கோபத்திலும் கரையறதுக்கு வந்து எல்லாத்துக்கும் இது வந்து வழியா இருந்திருக்கு. இப்போ அவர் லிபரேஷனுக்கு காத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்பொழுது, இப்ப கியாத்திமாக்கு வந்து அவங்களுக்கு உணர்றாங்க. அவங்க சரி நம்ம வந்து மன்னிச்சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்கள்ல வந்து கண்ணீர் வருது. அதுக்கப்புறம் வந்து சீதா மாதாவும் அத வந்து புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க ரிஷி கியாதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி இப்ப வந்து நான் வந்து தனியா இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்கு போகணும் அப்படின்னா, எப்படி நம்ம தூய்மைப்படுத்துறது அப்படின்னா, தியானத்தின் மூலமா. ஸோ அவங்க சொல்றாங்க, "நான் தனிமையில போயிட்டு நான் வந்து தியானம் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்பொழுது, இவங்க அப்படியே வந்து இங்க இருந்து காணாம போயிடுறாங்க. அப்படியே மாயமாயிட்டு அவங்களுடைய உருவம் வந்து காணாம போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க 4 பேரும் இருக்காங்க.
இப்போ ரிஷி வசிஷ்டர் சொல்றாரு, "நீ ரொம்ப நல்ல செயல் செய்திருக்க ராமர்" ராமர் வந்து பாராட்டுறாரு. ஏன்னா வந்து இந்த விஷயங்கள புரிய வச்சு, அவருக்கு வந்து ஒரு மோட்சம் அளிக்கிறதுக்கு நீ வந்து தயார் பண்ணியிருக்கியே. இது வந்து பிரிகுக்கு மட்டும் ஒரு மோட்சத்த அளிக்காது. கியாதிமாவும் அதுக்கு தயாரா இருக்காங்க. 2 பேருக்குமே வந்து ஒரு முக்தி அளிக்கிறது செயலா இருக்கும். இது வந்து இந்த அவங்களுடைய முக்தின்றது வந்து இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தையே குடுக்கும். அவங்க 2 பேரும் பிரம்மத்துல கலந்துருவாங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. வந்து நம்ம எல்லாரும் வந்து இந்த ஒரு விஷயம் இவ்வளவு நல்ல அற்புதமான விஷயங்கள் நடக்கிறதுக்காகவும் நடக்க போற விஷயத்துக்காகவும் நம்ம எல்லாரும் சேர்ந்து தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் உட்காந்து தியானத்துல அமர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சோமா வந்து அங்க இருந்து கிளம்பி இவங்க இவ்வளவு நேரம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. பனிப்பெண்ணா இருந்ததுனால இப்ப வந்து அவங்க போயிட்டு இவங்க எல்லாரும் தியானம் முடிக்கிற வரைக்கும் அவங்க அந்த அந்த குடில்ல இருக்கிற மத்த சிஷ்யர்கள் இருக்காங்கல்ல, சீடர்கள் அவங்களுடைய சேர்ந்து மத்த ஏற்பாடுகள்லாம் பண்றாங்க. எல்லாருக்கும் வந்து உணவு தயார் பண்றாங்க. அந்த மாரி செய்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மணிக்கணக்கான நேரங்கள் வந்து இவங்க எல்லாரும் தியானம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உணவு அருந்திட்டு, அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் வந்து கிளம்பி போறாங்க. ஸ்ரீராமரும் வந்து சீதா மாதாவும் ஒரு ஒரு சேரியட்ல போறாங்க. ஒரு ரதத்துல போறாங்க. அப்புறமா வந்து சோமாவும், ஸ்ரீராமருடைய பணியாளர் இருக்கார் இல்லையா? அவங்க 2 பேரும் வந்து ஒரு ஒரு ரதத்த எடுத்துட்டு போறாங்க. அப்படி போகும்பொழுது, இப்ப வந்து அ இப்ப சோமாக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்னன்னா, இவ்ளோ 14 வருஷங்கள் நான் வந்து பிரிஞ்சு இருந்துட்டேன் சீதா மாதாவோட. ஆனா, இப்போ வந்து மறுபடியும் இவங்க வந்து காட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா, இந்த பிரிவு என்னால தாங்க முடியாது. அதுக்கு எனக்கு மரணமே பரவாயில்லையே! அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து அறிவுபூர்வமா எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பெண்மணியா நமக்கு காட்சியளித்தாங்க. ஆனா, இப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப எமோஷனல் ஆகுறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இத வந்து எனக்கு அந்த அந்த உணர்வு அவங்க முகத்துல வெளிப்படுறத வந்து அவங்களால வந்து அத ஹைட் பண்ண முடியாம இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழறதுக்கு பர்ப்பஸ் என்ன இருக்கு அப்படின்ற மாரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. சீதா மாதாவோட தான் என்னோட வாழ்க்கையே இருக்குது. அவங்க இல்லாம நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது, அவங்க வந்து சீதா மாதா வந்து இவங்க கிட்ட கூப்பிட்டு பேசுறாங்க. அதாவது நீ வந்து ஏன் மரணத்த பத்திலாம் யோசிக்கிற அப்படின்னு சொல்லும்போது, இவங்க சொல்றாங்க, சீதா மாதா நான் வந்து மறுபடியும் உங்ககிட்ட இருந்து பிரிவு அப்படின்றது யோசிக்க முடியல என்னால அப்படின்னும்பொழுது, உனக்கும் எனக்கும் பிரிவுன்றது யார் சொன்னாங்க? பிரிவுன்றது ராமருக்கும் எனக்கும் தானே! உனக்கு யார் எனக்கும் ஒண்ணு சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படியா? அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா. நீ எனக்காக வந்து எத்தனையோ நான் அந்த காட்டுல இருந்த வருஷம் எல்லாம் வந்து நீ எனக்காக வந்து இங்க வந்து பல விஷயங்கள நீ எனக்காக பண்ணியிருந்த. ஆ என்னுடைய பொறுப்புகள நீ ஏத்து பண்ணியிருந்த. எனக்காக நெறைய நீ கஷ்டங்களையும் நீ வந்து தாங்கியிருக்கிற. அதனால இனியும் உன்ன நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். நீயும் என் கூட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது, ரொம்ப சோமாக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுது. இத விட என்ன ஒரு பரிசு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இது வந்து அந்த காட்டுல வாழறது வந்து இங்க ஒரு பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட இங்க நான் அரண்மனையில வாழறத விட, அது எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு அவங்க நெனச்சுக்கிறாங்க மனசுக்குள்ள. அதுக்கப்புறம் வந்து அம் இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்ரீராமர் வந்து ஒரு பிளான் பண்றாரு. எங்க வந்து சீதா மாதாக்கு கரெக்ட்டான ஒரு இடமா இருக்கும். எல்லா வசதிகள் நிறைந்த ஒரு இடமா எதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து, அவங்களுக்கு ஒரு தனி காட்டேஜ் இருக்கணும். இந்த குழந்தைகள் வளர்றதுக்கு கரெக்ட்டா அந்த ஆசிரமத்துல அந்த வசதிகள் இருக்கணும். அத சுத்தி இருக்கிற ஒரு இயற்கை வந்து சீதா மாதாக்கு பிடிச்சது மாதிரி இருக்கணும். அ கங்கை நதிக்கு ஓரத்துல இது அமைந்த மாரி இருக்கணும். இந்த மாரி பல விஷயங்கள யோசிச்சு அவர் வந்து எந்த ஒரு ஹெர்மிட்டேஜ் எந்த ஒரு ஆசிரமம் அதுக்கு சரியா இருக்கும். அவங்களோட குழந்தைகள் வளர்றதுக்கு அப்படின்றதையும் பார்த்து அவர் வந்து எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணிட்டு அவர் வந்து இது பண்றாரு. அப்போ வந்து ஒரு நாள் என்ன ஆகுது, ஒரு சாயந்தர நேரத்துல வந்து சீதா மாதா வந்து இந்த பணிப்பெண்ணோட சோமாவோட இருக்கிறாங்க. அவங்க பிரெக்னன்சி காரணமா அவங்களுக்கு வந்து கால்ல வந்து வீக்கம் ஏற்படும் இல்லையா? நெறைய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ பெரும்பாலான பெண்களுக்கு வந்து இந்த கன்சீவா இருக்கும்பொழுது, பிரெக்னன்ட்டா இருக்கும்பொழுது, இந்த பாதங்கள்ல இருந்து ஒரு வீக்கம் ஏற்படும். ஸோ அந்த மாரி அந்த வீக்கம் ஏற்பட்டதுனால, சோமா வந்து இத வந்து மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த நேரத்துல வந்து ஸ்ரீராமர் வராரு. அவங்க கிட்ட பேசுறதுக்கு வரும்போது, சோமா வந்து அங்கருந்து எழுந்து போறதுக்கு முற்படும்போது, அ சீதா மாதா வந்து "இல்ல, இல்ல நீ உட்கார்ந்துட்டு இரு" அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க சோமா வந்து அந்த மசாஜ் பண்ணிட்டே வந்து உட்கார்ந்துட்டே இருக்கும்பொழுது, இவங்க பார்க்குறாங்க. ஸோ ஸ்ரீராமரும், அ சீதா மாதாவும் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான பிரிவு இருக்குது அப்படின்னாலும், நெறைய பேர் நம்ம என்ன தவறு பண்றோம் அப்படின்னா, ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னா, அதையே நெனச்சு நெனச்சு இப்படி நடக்குமா? அப்படி நடக்குமான்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதே யோசனையில இருப்போம். ஆனா இவங்க வந்து அத எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமா அத எதிர்கொள்றாங்க. எவ்வளோ ஒரு தைரியமா எதிர்கொள்றாங்க அப்படின்றது பாருங்க. ஸோ அதனால அவங்க வந்து யூசுவல் வந்து நல்லபடியா சிரிச்சு பேசி ஒரு அன்போட இருக்காங்க. இருக்கும்பொழுது, அ இப்ப வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் சீரியஸ்னஸோட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சீதா மாதா சொல்றாங்க, இப்ப வந்து
இந்த குழந்தைகள் இப்ப வந்து கரெக்டான நேரம் வந்துச்சு. ஏன்னா வந்து குழந்தைகள் வந்து இப்ப இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி, இங்க பிறக்கறதுக்கு முன்னாடி இது நடந்து ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது சோமாக்கு வந்து ஒரு மாரி ஆயிடுது. என்ன இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் நினைக்கிறேன் லக்ஷ்மணர் தான் என்ன கொண்டு போய் விடுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நாளைக்கு எல்லாரும் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி இத வந்து நம்ம செய்யணும். நான் வந்து இங்கருந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, ராமர் கேட்கிறாரு, "நீ அதுக்கு தயாரா இருக்கியா?" அப்படின்னு சொல்றாரு. சோ அவங்களோட கைய பிடிச்சுட்டு அவர் சொல்றாரு, "நீ அதுக்கு தயாராயிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு சீதா மாதா, ஆமா நான் தயாராயிட்டேன்" அப்படின்றாங்க. "நீங்க தயாராயிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. "ஆமா" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்க எதுக்காக வந்திருக்கோம், அப்படின்றத வந்து ரிஷி பிருகுவோட நன்மைக்காகவும், கியாதி மாதாவோட நன்மைக்காகவும், இந்த ஒத்த இந்த உலகத்தோடைய நன்மைக்காக, பிரபஞ்சத்தோட நன்மைக்காக நம்ம வந்திருக்கோம் அப்படின்றத அ நம்ம வந்து புரிஞ்சிருக்கிறோம். அதேபோல இந்த உலகத்துக்கு வந்து ராமர் எங்க இருக்காரோ அங்கதான் சீதை இருக்காங்க. சீதை எங்க இருக்கிறாரோ ராமரும் அங்கதான் இருக்காங்க அப்படின்றத மெசேஜ வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வரதுக்காகவும் நம்ம வந்திருக்கோம் அப்படின்றத சொல்றாங்க. அதாவது இந்த பிரிவு அப்படின்றது வெளிப்புறமா ஒரு மாயையா தோன்றினாலும், உள்முகமாக அந்த பாசம் அப்படின்றது இருக்கிற இடத்துல வந்து அந்த பிரிவுன்றதுக்கு இடம் கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. அந்த காதல், அந்த ஒரு அன்பு தான் வந்து நம்ம இந்த உலகம் முழுக்க கொண்டு போற கொண்டு போறோம், பரவ வைக்கிறோம், எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்றோம் அப்படின்றத சொல்றாங்க. நம்ம இங்க இல்லாத போது கூட, இந்த பிரிவு ஏற்பட்ட தம்பதிகளா இருந்தாலும், யாரா இருந்தாலும், பிரிவுன்றது உண்மை கிடையாது அப்படின்றத வந்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்றத சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து சீதா மாதா வந்து சோமாவ எழுந்து போ சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நடந்த உரையாடல் என்ன அப்படின்றத வந்து சோமாக்கு தெரியல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அந்த அரண்மனையில இருக்கிறவங்களுக்கு, அந்த ராஜ்யத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டது? சீதா மாதா இப்ப காட்டுக்கு போயிட்டாங்க இல்லையா? அடுத்த நாள் காலையில விடிகாலையில எல்லாரும் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்க. லக்ஷ்மணர் தான் அவர எடுத்துட்டு போய் விட்டுட்டு வர்றாரு. சோ அப்ப எதனால இது நடந்தது? என்ன இதுக்கு காரணம்? அவங்க எதுக்காக காட்டுக்கு போனாங்க? சீதா மாதாவோட உடல் நலத்துக்காக போனாங்களா? இல்ல அவங்களுக்கு கொஞ்ச நாள் அமைதியா காட்டுல இருக்கணும்னு தோணுச்சா? இல்ல எது அப்படின்றது என்ன காரணம் சொன்னாங்கன்றது தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்து இனி நம்ம பார்க்க போறது நாளையில இருந்து அந்த காட்டுல மறுபடியும் உங்க காட்டுக்கு போகும்போது, அது எப்படி இருந்தது? அந்த ஒரு அனுபவங்கள் என்னவா இருந்தது? ஏதுவா இருந்தது? அப்படின்றதையும் வந்து நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ இன்னைக்கு இந்த எபிசோட் நம்ம இதோட முடிச்சுப்போம்.